மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் வழக்கு வனத்துறை அமர்வுக்கு மாற்றம். மத்திய அரசு ஏன் உணர்வற்ற நிலையில் இருக்கிறது என உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடையில்லை. கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. FIA அனுமதி அளிக்கும் பட்சத்தில் கார் பந்தயம் நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. யாருக்கும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் கார் பந்தயம் நடத்த ஆணை. சிலை கடத்தல் விவகாரத்தில் CBI பதிந்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் கோரிய முன்னாள் IG பொன் மாணிக்கவேல் மனு. நாளை தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. முன்னாள் IG பொன் மாணிக்கவேலை கைது செய்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என CBI தரப்பில் வாதம். ஜாமீனில் வர முடியாதபடி பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக CBIக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. சமூக மாற்றம் என்பது சுவர்களில் மகள்களை காப்போம் என்று ஓவியம் வரைவதல்ல வருமா? அரசு சட்டம் ஒழுங்கை திறமையாக கையாள்வதில் வருமா? பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மோடி அரசு உறுதியான எதையும் செய்யவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. தூய்மை பணியை தனியாரிடம் ஒப்படைப்பது என்பது தூய்மை பணியாளர்களின் எதிர்காலத்தை இருளாக்கும் கொடுங்கோன்மை. தூய்மை பணியாளர்களின் போராட்டங்களை அதிகாரத்தின் துணை கொண்டு அடக்கி ஒடுக்க முயல்வது வெட்கக்கேடானது என சீமான் கடும் கண்டனம். பாலியல் புகாரில் கேரள நடிகரும் MLAவுமான முகேஷை கைது செய்ய இடைக்கால தடை. 5 நாட்களுக்கு தடை விதித்து எர்ணாகுளம் நீதிமன்றம் உத்தரவு. பாலியல் புகாரில் சிக்கிய நடிகரும் CPM MLAவுமான முகேஷ் பதவி விலக வேண்டும். திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் தடுப்புகளை மீறி போராட்டம். தமிழ் திரையுலகில் பாலியல் தொடர்பான புகார்கள் ஏதும் பெறப்படவில்லை. புகார்கள் வரும் பட்சத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் காலியாக உள்ள டீன் பணியிடங்களை 1 வார காலத்தில் நிரப்ப நடவடிக்கை. குழு அமைத்து பட்டியல் தயாரித்தவுடன் நிரப்பப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தேசிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி தமிழகத்திற்கு நிதி நெருக்கடியை உருவாக்குகிறது மத்திய அரசு. மொழிக் கொள்கையில் கை வைப்பது தேன்கூட்டில் கை வைப்பது போன்றது என அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. நிலுவைத் தொகை ஒரு 3 மாசமா நிற்குதுன்னா கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நிலுவைத் தொகை வர வேண்டும் என்று சொன்னால் NEP-ல நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். NEP-ல நீங்கள் இணைச்சிக்கணும், இப்போ கையெழுத்து போட்டு கொடுங்க, அரை மணி நேரத்தில் நான் பணத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய கருத்தை அவர் வைத்திருந்தார். அப்போ நாங்கள் சொன்ன NEP என்று வரும்பொழுது எங்கள் பல கருத்து வேறுபாடுகள் உள்ளது, அதெல்லாம் எங்களால் சேர்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் அந்த கருத்தையும் சொல்லியிருந்தோம். மொழிக் கொள்கை என்று வரும்பொழுது நான் ஏற்கனவே பல இடங்களில் சொன்னதான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொழியில் கை வைப்பது என்பது தேன்கூட்டில் கை வைப்பதற்கு சமம் என்பது. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் தமிழகத்திற்கு நிதியா? மத்திய அரசு பிடிவாதமாக இருப்பது சரியல்ல என VCK தலைவர் தொல் திருமாவளவன் எச்சரிக்கை. சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்திய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சிக்கல். சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய ஆவடி காவல் ஆணையகத்திற்கு SC/ST ஆணையம் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் பாஜக வன்முறையில் ஈடுபடுவதாக ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு. பாஜக ஆளும் மாநிலங்களிலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு.
சந்தேகத்திற்கிடமான ஒவ்வொரு குறுஞ்செய்திகளையும் ஸ்கேன் செய்யவும் அதனை அணுகவும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு அதிகாரம். குறுஞ்செய்தி மூலம் நடக்கும் மோசடிகளை தடுக்க புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியது ட்ராய். இந்திய பெரும் பணக்காரர்களில் முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி கௌதம் அதானி முதலிடம். அதானி குழுமத்தின் சொத்து மதிப்பு 11,61,800 கோடி என ஹூருன் இந்தியா அமைப்பு தகவல். விதிமுறைகளை பின்பற்றாத ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம். பயணம் ரத்தாகும் போது பயணிகளுக்கு உரிய இழப்பீடை வழங்காததால் விமான போக்குவரத்து இயக்குநரகம் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் துவங்கியது. பாஜக வேட்பாளர்கள் ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரிப்பு. வடக்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.